நம்ம எவனுக்காவது எதையோ கொடுத்து அனுப்பினா தானே நமக்கு அனுப்புவான். நம்ம தான் மாமியார் போட்டிருந்த மொத்த நகையும் கழட்டிட்டோமே, அப்ப நம்ம மருமக நமக்கு கண்டிப்பா கழட்டும்ல, கன்ஃபார்மா கழட்டும்ல. எதை விதைத்தோமோ அதை தான் என்ன செய்யும், அறுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எதுவும் பரலோகத்துக்கு என்ன செய்யாது, வராது. ஆனா ஒன்னே ஒன்று வரும், நீங்கள் சம்பாதித்த ஆத்மா உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவனோடு கூட வருகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாதாயம் பண்ணுங்க. காலம் கடைசி காலம். எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு போய் இதை ரீச் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அவன் திட்டுறான், அவன் வந்து கோவப்படுறான், சொல்ல வேணாம்னு சொல்றான். ஆண்டவர் கூட தான் நிறைய விஷயத்த செய்ய வேணாம்னு சொன்னாரு, நீங்க செய்யல. நீங்க 100% கேள்வி படிச்சிட்டீங்களா என்ன? ஆண்டவருக்கே கீழ்ப்படியாதவங்க நீங்க, அப்புறம் ஏன் உலகத்து மனுஷனுக்கு சொல்றீங்க? இல்லைங்க, அவங்க இங்கெல்லாம் வந்து சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆண்டவர் கூட தான் சபைக்கு ஒழுக்கமா வாழ்றாரு, வந்தீங்களா நீங்க? அதான் இது மட்டும் கீழ்ப்படிய மாட்டீங்க, ஆனா அவன் சொல்றதுக்கு உடனே கீழ்ப்படுவீங்க. அங்கெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கொடுங்க. இல்ல அவங்க கொடுக்க கூடாது சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படிஞ்சிட்டு அப்புறமா செய்யுங்க. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஸோ இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், வேறுபாடுள்ள வாழ்க்கை, சுவிசேஷம், இதெல்லாம் சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாம்.